ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எஸ்சிபி டாபிக் என்ன கேட்டீங்கன்னா, எஸ்சிபி 3470 ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூக்ளிட். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ தெரிஞ்சுக்க போறோம். அதனால வழக்கம் போல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்புறம் நம்ம வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனால நிறைய குழப்பங்கள் இருக்கு. உங்க வீடியோ புரியலன்னு சொல்றீங்க, அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நம்ம சேனல் ஒரு அனைத்து வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும். SCP 3470 ஆப்ஜெக்ட் கிளாஸ் யூக்ளிட் நியூ மெக்சிகோல சிபோலா அப்படின்ற ஒரு பகுதியில ஹைவேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு மர்மமான சம்பவம் தான் இந்த SCP 3470 இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை வெளிப்படையா கொண்டு வருது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த SCP 3470ன்றது ஒரு ஃபோர்டு ஏங்கிலியா 105E அப்படின்னு சொல்லி நம்பர் பிளேட் இருக்கக்கூடிய ஒரு காருன்னா அதுக்குன்னு ஒரு டிரைவர் இருக்கணும். ஆனா இந்த கார் எப்படின்னா, ஹைவேஸ்ல இதோட டார்கெட் என்னன்னா, தனியா நைட் நேரத்துல டிராவல் ஆகக்கூடிய கார்களை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள ஓவர்டேக் பண்ணி ஒரு சில ஹெல்ப் கேட்குற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த கார்ல இருக்கிறவங்க ஹெல்ப்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரும்போது, அதுக்கப்புறம் இந்த ஃபோர்டு கார் அவங்கள கடத்திட்டு போதா இல்லை அவங்கள கொலை பண்ணி காணாமாக்கிறதா அப்படின்றது இன்னொரையும் தெரியல. ஆனா ஹெல்ப்புக்காண்டி நின்ற காரு அந்த இடத்துல நிற்கும். அந்த காருக்குள்ள இருந்த நபர்கள் மட்டும் மர்மமான முறையில மறைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் காவல்துறையை சேர்ந்த ஒரு 2 நபர்களை இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் எந்தெந்த ஹைவேஸ்லாம் இந்த மாதிரியான அனாதையா நிக்கிற காரெல்லாம் பாக்குறீங்களோ அங்க உள்ள எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அங்க போய் பார்க்கும்போது ஒவ்வொரு காருக்கு பக்கத்துலயும் ஒரே மார்க் உள்ள ஒரு டயர் தடமும் அங்க கார்கள்ல ப்ளூ கலர்ல ஒரு மார்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட இடத்துல அனாதை நிக்கிற கார்கள்ல ஃபுல்லாமே இந்த டயர் தடத்தோட சிமிலரான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது, இதே டயர் தடம், இதே 3 புள்ளிகள் ப்ளூ கலர்ல இருக்க 3 புள்ளிகளையும் எல்லா இடத்துலயும் பார்த்துருப்பாங்க. அப்பதான் கண்டுபிடிச்சிருப்பாங்க இதெல்லாம் செய்யறது சீரியல் கில்லரா இல்ல வேற எதுவும் ஒரு கடத்தல் கும்பலா அப்படின்னு சொல்லி தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துலதான் அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போன அந்த 2 போலீஸ்காரங்களுக்கும் இதே நிலைமை நடந்திருக்கும். அதுல அப்படி காணாம போகும்போது அவங்க வானொலி மூலமா பேசிட்டே இருப்பாங்க. போலீஸ்காரங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துலதான் இந்த சம்பவம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண போன போலீஸ்காரங்களுக்கும் ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு கார் கிராஸ் ஆகி அவங்கள ஓவர்டேக் பண்ணி நிக்குது. அப்ப ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலமா அவங்க கண்ட்ரோல் ரூம்ல கனெக்டிவிட்டியில இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தனால இவங்க காணாம போறதை அவங்க லைவா உணர்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க காரை கிராஸ் பண்ணி போனா அந்த ஹெல்ப்னு கேட்ட காரு நிக்குது. உள்ளக்க கண்ணாடிக்குள்ள டிரான்ஸ்பரண்டா உள்ள இருக்கிற ஒரு உருவம் தெரியுது. ஆனா தெளிவான உருவம் தெரியல. ஏன்னா கண்ணாடி ஃபுல்லாமே மூடிய மாதிரியான நிலையில அது காட்சி அளிக்குது. அதுக்கப்புறம் கண்ணாடியோட டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து ஒரு கை நீட்டி ஹெல்ப்னு கேட்குது. அந்த கையை பார்த்த அந்த போலீஸ்காரங்க என்ன ஆனாங்க அப்படின்னா, அந்த கைகள்ல 2 கண்கள் ஓப்பன் ஆகி மின்னி ஓப்பன் ஆகி பிளிங்க் பண்ற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்து அந்த போலீஸ்காரங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் கிளம்புற சத்தத்தை மட்டும்தான் அந்த ரேடியோ டிரான்ஸ்மிஷன் மூலமா அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்க மிச்ச அதிகாரிகள் கேட்டிருப்பாங்க. ஒரு கதறல் சவுண்டோ ஒரு அதிர்ச்சி அடைஞ்ச சவுண்டோ இல்ல எதுவும் வேற மாதிரியான டிஃப்ரெண்டான சவுண்ட் எதையும் அவங்க உணரல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த மாதிரி மர்மமான முறையில எப்படி காணாம போறாங்க, இதை பண்றது ஒரு கார்ல வர ஒரு நபர் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்களோட காருக்கு பக்கத்துல அந்த மார்க்கர் தடத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படிதான் இந்த SCP 3470 அப்படின்ற ஒரு ஃபோர்டு ஏங்கிலியா 105E அப்படின்னு இருக்கிற ஒரு காரை இந்த போலீஸ்காரங்க கார்ல ரகசியமா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஒரு கேமரா செட்டப் மூலமாவும் அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா எப்படி அவங்க காணாம போறாங்க அப்படின்றது அதுல பதிவாகலை அப்படின்னு சொல்லி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இப்படிதான் அந்த நியூ மெக்சிகோல தொடர் சம்பவங்கள் ஹைவேஸ்ல நடந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லியும், இந்த மாதிரியான காரை யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உடனே காவல்துறைக்கு தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியும், பொதுமக்களை தனியா யாரும் ஹைவேஸ்ல டிராவல் பண்ண வேணாம், இரவு 9 to 12 மணிக்கு மேல யாரும் டிராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வழங்கி அந்த நியூ மெக்சிகோல அடுத்து தொடர் கடத்தல் சம்பவம் இந்த மர்மமான முறையில மக்கள் காணாம போடுறது தடுக்கிறதுக்கு காவல்துறை எடுத்த நடவடிக்கையை அவங்க சொல்றாங்க. தேங்க்யூ.